வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சமீபத்தில் ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்குது. இந்த லைப்ரரி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஆன்மீக அமைப்புகளில் லைப்ரரியில் அந்தந்த மகான்கள் எழுதின புத்தகங்கள் தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் நம்ம ஆழியார் அறிவு திருக்கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் எல்லா மகான்களை பற்றியான நூல்களும் இருக்குது. சுவாமி விவேகானந்தர் நூல்கள் இருக்குது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எழுதின நூல்கள் இருக்குது, பகவத்கீதை இருக்குது, திருக்குறள் இருக்குது, பைபிள் இருக்குது. இந்த மாதிரி அனைத்து விதமான ஆன்மீக நூல்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி, அற்புதமான லைப்ரரி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவில் மகரிஷி அவர்கள் எழுதின நூல்கள் அதை பற்றிய விவரங்களை முழுசாக பார்க்கலாம். மகரிஷி தமிழில் மட்டும் இல்லை, ஆங்கிலத்துலேயும் நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சில நூல்களை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகள்லேயும் மொழிபெயர்த்திருக்காங்க சில அன்பர்கள். அந்த நூல்களை பற்றியும் விவரமும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த நூல்கள் பற்றி தலைப்பு மட்டும் இல்லாமல் அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன விளக்கமும் கொடுத்துருக்கேன். அவசியம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் மனவளக்கலை அன்பராக இருந்தால் இதை பற்றி மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த மகரிஷியோட நூல்களை பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய நூல்களை பற்றிய விவரம். முதல்ல பார்த்தீங்கன்னா பக்தியும் ஞானமும். பக்தி என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. ஸோ நம்மளுக்கு அறிவு திருக்கோயில்னு பேர் வச்சுருக்காங்க மனவளக்கலை மன்றங்களுக்கு. ஸோ ஞானம் என்பது அறிவு சார்ந்தது, பக்தி என்பது உணர்வு சார்ந்தது. ஸோ இது ரெண்டும் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குது அப்படின்றத மகரிஷி விளக்கியிருப்பாங்க. ரெண்டாவது பிரம்மஞானம். பிரம்மம் அப்படின்னா படைத்தல் அப்படின்னு பொருள். அதை எப்படி இந்த உயிரினங்கள்லாம் படைக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எல்லா கோள்களும் எப்படி படைக்கப்பட்டது, அந்த மாதிரிலாம் விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. பிரம்மஞானம். இந்த பிரம்மஞான பயிற்சி வந்து அடிப்படை பயிற்சிலாம் முடிச்சுட்டு அகத்தாய்வு பயிற்சிலாம் முடிச்சதுக்கு பிறகு தான் வந்து இந்த பிரம்மஞான பயிற்சியை மனவளக்கலையில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம், ஓரளவுக்கு புரியும். பட் பயிற்சி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக புரியும். ஸோ அதனுடைய சாரம் தனியாக புக்காக இருக்குது. பிரம்ம வித்தை அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, இது சம்மந்தமாக தான். அடுத்தது எளிய முறை உடற்பயிற்சி. மகரிஷி அவர்கள் வடிவமைத்த எளிய முறை உடற்பயிற்சி அனைத்து மனவளக்கலை மன்றங்களிலும் இலவசமாக கற்றுத்தரப்படும். அதனுடைய விளக்கங்கள், படத்தோட விளக்கங்கள்லாம் போட்டிருப்பாங்க, அதனுடைய பலன்கள்லாம் அதில் இருக்கும். கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் உடற்பயிற்சி கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டு உங்கள் ரெஃபரன்ஸுக்கு அந்த புக்கையும் வச்சுக்கலாம். அடுத்தது எனது வாழ்க்கை விளக்கம். மகரிஷியுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப விளக்கமாக இருக்கும். அவங்களே மகரிஷி எழுதுனது அது. என் குருநாதர், மகரிஷியுடைய குருநாதர்களை பற்றி புத்தகம். காந்த தத்துவம். மகரிஷி எப்போதுமே வந்து எல்லாமே காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காந்தத்துக்கு ஜீவகாந்தம்னு பேர். அதே மாதிரி வான்காந்தம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காந்த தத்துவத்தில் ஜீவகாந்தம், வான்காந்தம் எல்லாமே வரும். அடுத்தது ஞானப்பேழை, ஞானமும் வாழ்வும். இது ரெண்டும் இந்த கவிதை வடிவில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், கவிதைகள் இருக்கும். மகரிஷி எழுதின கவிதைகள், ஞான களஞ்சியம் எல்லாமே அதில் தான் இருக்கும், கவிதைகள்லாம் இருக்கும். எண் சீர் விருத்தம் சொல்லுவாங்க. 8 சீராக இருக்கும் ஒரு வரியிலையும். எண் சீர் விருத்த கவிதைகள் மகரிஷி எழுதியிருக்காங்க நிறையா. ஸோ இன்னல் நீங்கி வாழ மகரிஷியோட அறிவுரைகள் இருக்குது. இறைநிலையின் அறிவு. ஸோ கடவுள்னா என்ன, கடவுளை வந்து மகரிஷி இறைநிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த இறைநிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம், அதாவது பரமாத்மாவே ஜீவாத்மாவாக வந்தது அப்படின்னு நம்ம ஆன்மீகத்தை சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த இறைநிலை எப்படி தானாகவே மாறி பல பஞ்சபூதங்களாக மாறி அதுக்கப்புறம் கோள்களாக மாறி உயிரினங்களாக ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள மனிதனாக எப்படி மாறி இருக்காங்க அப்படின்றதுலாம் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தில் வரும். இறை உணர்வும் அறநெறியும்னு ஒரு புத்தகம். நம்ம வாழ்க்கை நெறி, அறம் சார்ந்த வாழ்க்கைக்கும் இந்த ஆன்மீகம், இறை தத்துவம் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. ஜீவகாந்தம். இந்த ஜீவனில் இருக்கக்கூடிய காந்த சக்தி ஜீவகாந்தம், அது எப்படி உடல் மற்றும் மன இயக்கங்களுக்கு ஜீவகாந்தம் எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். கடவுளை காணலாம். கடவுளை எப்படி காணலாம் அப்படின்றத இந்த புத்தகத்தில் போட்டிருப்பாங்க. கடவுளும் கருமையமும்.
கருமையம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு மனிதருக்குள்ளரையும் கருமையம்னு ஒரு பகுதி இருக்கு. நம்ம பார்க்குற காட்சிகள், பேசுகிற பேச்சு, கேட்குற வார்த்தைகள் எல்லாமே நம்ம மூளை வழியாக ஜெனட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமையத்தில் போய் பதிவாகும். அந்த கருமையத்தை பற்றி இருக்கும். அடுத்தது கர்ம யோகம். கர்மா அப்படின்னா செயல்கள். நம்ம செய்கிற செயல்களையே யோகமாக மாற்றலாம். நிறைய பேர் கர்ம யோகத்திலே வாழ்வாங்க. அவங்க தனியாக பயிற்சியெலாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க செய்கிற வேலையை சின்சியராக ஒழுங்காக செய்வாங்க. ஸோ அது கர்ம யோகம் என்ற தலைப்பில் அந்த புத்தகம் இருக்குது. அடுத்தது காயகல்பம். காயகல்ப பயிற்சி குறிப்பேடு என்பது வேறு. அது நீங்கள் காயகல்ப பயிற்சி அட்டன் பண்ணும்போது கொடுப்பாங்க. அது ஒரு சின்ன புக்கு. ஆனால் காயகல்பம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இந்த காயகல்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 மணி நேரம் தத்துவ விளக்கங்களை சொல்லுவாங்க. அதாவது உடம்புல உயிர் எங்கே இருக்குது, உயிர்னா என்ன, அந்த உயிரை எப்படி வளமாக வச்சுக்கலாம், பரு உடல்னா என்ன, காந்த உடல்னா என்ன, இந்த மாதிரி பல விளக்கங்கள் இருக்குது. அந்த எல்லா விளக்கத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த காயகல்ப பயிற்சி குறிப்பேடு இல்லை, இப்போ காயகல்ப விளக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பயிற்சி அட்டன் பண்ணிவிட்டு இந்த புக்கை கேட்டு வாங்குங்க. நீங்கள் பயிற்சி அட்டன் பண்ணிங்கன்னா இந்த புக்கையும் கேட்டு வாங்குங்க. ஏன்னா இதில் நீங்கள் கேட்குறதெல்லாம் அந்த புக்கில் இருக்கும். ஒரு சில ஆசிரியர்கள் சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாங்க, சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே இதில் இருக்கும். ஏன்னா கால அளவை பொறுத்து ஒரு 3 மணி நேரம் விளக்கம் கொடுக்கணும். ஒரு சில இடத்துல 2 மணி நேரம் பயிற்சியை சுருக்கிடுவாங்க. அதனால் வந்து சில விஷயங்கள்ல நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஆனால் இந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்கும். ஸோ மதமும் மனிதனும், மதங்கள் வந்து மனிதனை மேம்படுத்தியதா இல்லை வந்து மனித குலத்தை வந்து வீணாக்கிச்சா, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து, இதுவும் ஒரு கவிதை நூல் தான். அடுத்தது மனம். மனம் என்ற தலைப்பில் மகரிஷி ஒரு நூல்கள் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப ஃபேமஸாக நிறைய காப்பீஸ் வித்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புக்கில் ரொம்ப ஃபேமஸாக விற்றுது. அதுக்கப்புறம் மழலையர் நிலை, அதாவது வேல்யூ எஜுகேஷன் சொல்கிறாங்க. அந்த வேல்யூ எஜுகேஷனில் வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்ஸ் இருக்குது. அதாவது அந்தந்த ஸ்கூல் கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேல்யூ எஜுகேஷன் என்ன கற்றுக்கணுமோ அதை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நம்ம பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த பட்டியல் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்சஸ். நம்ம அட்டன் பண்ணுறோம் இல்லையா, 10 நாள் கோர்ஸு இல்லை 1 வாரம் கோர்ஸு. அந்த கோர்ஸுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக்கு மாதிரி இருக்கும். அதில் உடற்பயிற்சி இருக்கும், காயகல்ப பயிற்சி பற்றி விளக்கம் இருக்கும், தவங்கள், அடிப்படை தவங்கள், ஆகினை, துரியம், அந்த தவங்களை பற்றியான விளக்கங்கள்லாம் அதில் இருக்கும். அண்டமும் பிண்டமும். அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிண்டம்னா உடல். அண்டம் என்று அண்டத்தில் வந்து பஞ்சபூதங்கள் இருக்குது, பிண்டத்துலேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது. அது எப்படி ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்றத பற்றிலாம் விளக்கமாக இருக்கும் அதில். அடுத்து அதுவானால் அதுவே சொல்லும் அப்படின்றது மகரிஷி எழுதின அடுத்த புத்தகம். அது ரொம்ப நல்ல புத்தகம். அது அதுவானால்னா நம்ம வந்து இறைநிலையை உணர்ந்தால் உள்ளுக்குள்ளே தானாகவே வருமா, அதாவது உள்ளுணர்வுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை பற்றியெல்லாம் விளக்கமாக இருக்கும். அருள் தந்தையின் சிந்தனை மலர்கள், பேர்லேயே இருக்குது, இது விளக்கம் தேவையில்லை. அருள் அருவி 1, 2 ரெண்டுமே கவிதை நூல். அருள் தந்தையின் கேள்வி பதில்கள் பாகம் 1, பாகம் 2. நிறைய மக்கள் வந்து பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் மகரிஷ்ட கேள்வி கேட்குறாங்க இல்லையா, கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு தொகுத்து நூல்களாக போட்டிருக்காங்க. ஸோ அருள் தந்தையின் நகைச்சுவை உணர்வு. இந்த புத்தகம் வந்து தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க மகரிஷியை பற்றி, அவருடைய நகைச்சுவை உணர்வை பற்றி எழுதியிருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, மகரிஷிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாராம், ஐயா நீங்கள் வந்து உயிர்களை கொல்ல வேணாம்னு சொல்கிறீங்க, ஆனால் கொசு கடிச்சா என்ன பண்ணுறதுன்னு கேட்டாராம். அதுக்கு மகரிஷி சிரிச்சுட்டே சொன்னாராம், நீங்கள் கொசு கடிச்சா நீங்கள் திருப்பி கடிங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க. இந்த நகைச்சுவை உணர்வு இருக்கவங்களால தான் இந்த மாதிரி பேச முடியும், அந்த மாதிரி சொல்லவும் முடியும் ஆக்சுவலாக. அடுத்தது அணு விஷம். போட்டிருக்கு, இது அணு விஷம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அடுத்தது அறத்தின் வழி. அருள் பேராற்றலின் அன்பு குரல். அருள் பேராற்றல் என்பது இறைநிலையை குறிக்கிறது. இறைநிலையின் பேசுறது நம்ம கேட்டிருக்கோம். தவத்தின் மூலயமாக அது வான்காந்தத்திலேருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் உள்ளுணர்வாக கேட்கும். அதை பற்றி மகரிஷி எழுதியிருக்காங்க. மகரிஷிக்கு அந்த அனுபவம்லாம் இருக்குது.
அடிப்படை பயிற்சி, உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சிலாம் இருக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் புக்கு பார்த்தாங்களா, அதே மாதிரி அகத்தவம். நம்ம மனவள கலை மன்றத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான தவங்கள் இருக்குது. அது ஒரு தவத்தை பற்றியும் விளக்கமும் செய்முறை விளக்கமும் இருக்கும். ஆனால் நீங்கள் தீட்சை வாங்கினதுக்கப்புறம் தான் செய்ய முடியும், நீங்கள் தானே செய்ய முடியாது. அகத்தாய்வு பயிற்சிகள்னு இருக்குது. அகத்தாய்வு பயிற்சி 1, 2, 3 மொத்தம் 3 நிலை இருக்கிறது. ஒவ்வொரு அகத்தாய்வு பயிற்சியிலையும் இந்த 3 பயிற்சியிலும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல். இந்த தலைப்புகள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த தலைப்புகள்லாம் ரொம்ப முக்கியமான தலைப்புகள். அதை மாற்றி நம்ம சொல்ல முடியாது. சினத்தை தவிர்க்க தான் வேண்டும், அடக்க முடியாது. அடக்கினா அது அதிகமாகும். ஆசையை சீரமைத்து கொள்ள வேண்டும். ஆசையே அழிவுக்கு காரணம்னு பல பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் அந்த ஆசையை சீரமைச்சுக்கிட்டாலே போதும். பேராசை என்பது வேறு, ஆசை என்பது வேறு. அதே மாதிரி கவலையை ஒழிக்க தான் முடியும். கவலையினால எந்த வித பலனும் இல்லை. கவலை கண்டிப்பாக ஒழித்தே ஆக வேண்டும். அதே மாதிரி வாழ்த்தும் பயனும், வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க இல்லையா, அது எதுக்காக, ஏன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அகத்தாய்வு பயிற்சிகளில் சிறப்பு தவங்கள்லாம் இருக்கும். பஞ்சபூத நவகிரக தவம் அப்படின்னு இருக்கும். பஞ்ச இந்திரிய தவங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 9 மைய தவம் இருக்குது. அதுக்கப்புறம் நித்யானந்த தவம்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய தவங்கள் அகத்தாய்வு பயிற்சியில் சொல்லி கொடுப்பாங்க. அன்பின் பெருக்கு, அறிவின் ஒளி, ரகசியம், சீக்ரெட்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, ரகசியம், லா ஆஃப் அட்ராக்ஷன். அதே மாதிரி மகரிஷியும் சில ரகசியங்களை சொல்லியிருக்காங்க. ஆரம்ப சாதகர்களுக்கு ஒரு நூல் இருக்குது, ஆண்டவன். அந்த மாதிரி ஆனந்த வாழ்வு, ஆன்மீக விளக்கு, எங்கே நிம்மதி, ஞான ஆசிரியர்கள் பொறுப்பும் தகுதியும். இப்போ ஆசிரியர்கள் இருக்காங்களே, மனவளக்கலை ஆசிரியர்கள், அவர்களுடைய பொறுப்பு என்ன, அவர்களுக்கு என்ன தகுதி கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இன்பமாக வாழ, குடும்ப அமைதி. குடும்ப அமைதி ரொம்ப சின்ன புத்தகம் தான், ஆனால் அதில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்குது. கணவன் மனைவி அமைதியாக அன்பாக இருக்கணும்னா மகரிஷி விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. குடும்ப அமைதியே ஞானத்திற்கு வழி. மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் குடும்ப அமைதியை இழந்து ஞானமே பெற்றாலும் அதனால பலன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால குடும்ப அமைதியை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலயமா தான் ஞானத்திற்கே வழிகோலாக இருக்கும். சில பேர் சாமியாரை போகிறேன்னு சொல்லி குடும்பத்தெலாம் விட்டுட்டு போகிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் மகரிஷி ஏற்றுக்கிறது கிடையாது. குடும்பத்தில் இல்லறத்தில் இருந்து கொண்டே தான் இறைவனை காணலாம் அப்படின்றதெல்லாம் மகரிஷி பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர் அப்படின்னாலே, மனவளக்கலை ஆசிரியர்னாலே இல்லற வாழ்க்கை இருக்காது, குடும்ப வாழ்க்கை, கல்யாண மாணவர் தான் ஆசிரியராக இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ஷனலாக யாராவது ஒருத்தவங்க 2 பேர் இருக்கலாம், ஆனால் பொதுவான விதி அதுதான். ஆனால் குடும்பம் ஒரு கோவில், மணிமொழிகள், மகரிஷியுடைய கோட்ஸ்லாம் இருக்கும். அதில் மனோசக்தியும் மன அமைதியும், நினைப்பது நடக்கும், ஒளிமயமான எதிர்காலம், தவத்தின் மகிமை, வள்ளலார் பெற்ற ஞான போக அனுபவம், வானியலும் ஜோதிடமும், வாழ்க வளமுடன். இந்த வானியலும் ஜோதிடமும் அப்படின்னும் போது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கோள்கள் பற்றிலாம் நம்மளுக்கு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இல்லைங்களா. இதில் இந்த பரிகாரம் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அதாவது ஒரு கோள்களிலிருந்தும் காந்த அலைகள் நம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. அந்த காந்த அலைகள் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் நன்மையை செய்வதற்கு பஞ்சபூத நவகிரக தவம் அப்படின்னு ஒரு தவத்தையை வடிவமைச்சிருக்காங்க. அந்த தவத்தை செஞ்சோம்னா நம்மளுடைய ஏற்புத்தன்மை, அதை தாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. இது அகத்தாய்வு பயிற்சி 2ஆம் நிலை அல்லது 3ஆம் நிலையில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேதாந்திரிய துளிகள் அப்படின்னு ஒரு புத்தகம். வேதாந்திரியத்தின் இறைநிலை விளக்கம். வேதாந்திரியம் என்பது 14 விஷயங்களை கொண்டது. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, அந்த மாதிரி நிறைய ஒரு 14 விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தனியாக வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. வாழ்த்தும் பயணம், வாழ்க வளம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதனால் நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன பயன் விளைவிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மகரிஷி யோகாசனங்களையும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. யோகாசன பயிற்சிகள் பற்றி புத்தகங்கள் இருக்குது. ஆனந்த வாழ்க்கைக்கு திருமந்திரமும் வேதாந்திரியமும், இது ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி. பேராசிரியர் கலாவதி சேகர் சென்னையில் இருந்து இருக்காங்க, மூத்த பேராசிரியர், அவங்க எழுதியிருக்க நூல் அது. பதஞ்சலி முனிவரும் வேதாத்ரி மகரிஷியும், இதுவும் ஒரு ஆய்வு கட்டுரை தான். சாத்தூர் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட
சாத்துர் மலர். அப்புறம் மகரிஷி எழுதின புத்தகத்தில் பழைய புத்தகம்னு பார்த்தீங்கன்னா உலக அமைதி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. உணவு முறைன்னு எழுதியிருக்காங்க. இந்த உணவு முறையில் வந்து என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு பதிலாக கான்செப்ட், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட், சாப்பாடை பற்றியான சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் இந்த புக்ஸ்லாம். ஆல்மோஸ்ட் நிறைய புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மகரிஷி மற்ற லாங்குவேஜஸ்லேயும் புக்ஸ் எழுதியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையாளம், கன்னடம் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லேயும், ஹிந்திலையும் எழுதியிருக்காங்க, தெலுங்குலையும் எழுதியிருக்காங்க. இந்த வேல்யூ எஜுகேஷன் புக்ஸு இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் மலையாளம் புக்ஸ் பார்த்திங்கன்னா மனவளக்கலை, என் குருநாதர், வேதாத்ரியம், எனது வாழ்க்கை விளக்கம், கர்மயோகா, பிரம்மஞானம், அதேமாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இது தெலுங்கு புக்ஸ். தெலுங்கு அந்த எக்ஸசைஸ் புக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்லாம். ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், மை குரு, மாஸ்டர்ஸ் கைடு, அதாவது மனவளக்கலை மாஸ்டர்ஸ் கைடு. ஓகே, மைண்ட், இதெல்லாம் கன்னடாவிலையும் புக்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஹிந்தி புக்ஸும் இருக்குது. நன்றி. ஸோ நீங்கள் மனவளக்கலை புத்தகங்களை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருங்க. அதாவது மனவளக்கலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த மனவளக்கலை புத்தகங்கள்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களுக்கு சென்று பயிற்சியை கற்றுக்குங்க. பயிற்சியெலாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வாங்குவாங்க. அதுவும் ஒரு முறை பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மன்றத்துக்கு போய் தவம் பண்ணும்போது கூட்டுத்தவத்தில் கலந்துக்கலாம். ஆழியார் மற்றும் திருவண்ணாமலையில் வந்து ரெசிடென்ஷியல் கோர்சஸ்லாம் நடக்குது. அதை பற்றி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஆழியாரில் எவ்ரி வீக், ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் வெட்னஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் கோர்சஸ் நடக்குது. 5 days ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அதை பற்றி சேனலில் நம்ம வீடியோஸ் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.